Welcome you all to 3rd standard science class. In this video we are going to see about unit 2 water. This is our part 1 video. In this lesson we are going to know about the importance of water, different source of water, the method of preventing wastage of water, the methods of conserve water bodies, problem causes due to stagnant water. Before going into the lesson, we are going to sing a rhymes. Water, water. A thirsty bird from far away looked for water on its way. Empty ponds and lakes dry, everywhere did it try. Suddenly it spotted a dripping tap. A boy, carelessly leaving it open, was walking away. The bird flew down and drank. To the little boy it said, "Water is precious. Do not waste it. Close the tap after you drink." The boy realized and said, "Sorry." He closed the tap and when satisfied, the bird flew and singing a happy song. அதாவது இந்த ரைம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தேர்ஸ்டி பேர்டு, அதாவது அந்த பேர்டுக்கு வந்து ரொம்ப தாகமாக ரொம்ப தூரம் இருந்து பறந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது எதை தேடிக்கிட்டே வருது? வாட்டரை தேடிக்கிட்டே வருது. ஆனால் பாண்ட்ஸ், குளங்கள், லேக், ஏரிகள் எல்லாமே என்னவாக தான் இருக்குது? ட்ரையாக இருக்குது, தண்ணியே இல்லை எதுலேயுமே. ஆனால் சடன்லி அதுக்கு வந்துட்டு திடீர்னு என்ன சவுத்து கேட்குது? தண்ணி ட்ராப்பாக இப்போ பைப்பு வந்து நல்லா க்ளோஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? சொட்டுன்னு வடியும்ல, அது மாதிரி சத்தம் வந்து கேட்குது. யார் அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு பாய். அவன் ரொம்ப கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணிட்டான்? அந்த டேப்பை ஓப்பன் பண்ணிகிட்டே போகிறாப்படி. அதுக்கு அந்த பேர்டு வந்துட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்த அந்த தேர்ஸ்டி பேர்டு வந்து என்ன பண்ணுது? அந்த வாட்டரை குடிச்சிட்டு அந்த லிட்டில் பாய்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, வாட்டர் இஸ் ப்ரீசியஸ், டு நாட் வேஸ்ட் இட், க்ளோஸ் த டேப் ஆஃப்டர் யூ ட்ரிங்க். அதாவது வாட்டர் ரொம்ப பொக்கிஷமானது, அதை என்ன பண்ணக்கூடாது? நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம தண்ணி குடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடணும்? டேப்பை நல்லா க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு அந்த பேர்டு வந்து அந்த பாய்கிட்ட சொல்லுது. ஸோ அந்த பாய் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓகே நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்டுக்கிட்ட சாரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேப்பை என்ன பண்ணுறாங்க? அந்த பாய் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பாய் போகிறாங்க. அந்த பேர்டும் ஹாப்பியாக சாங் பாடிக்கிட்டே என்ன ஆகுது? பறந்து போயிடுச்சு. இதுதான் அந்த ரைம்ஸில் இருக்க ஸ்டோரி. Okay children, did you like this rhymes? First, water, a primary source of life. வாட்டருங்கிறது நம் வாழ்வின் ஒரு முதன்மையான ஆதாரமாக விளங்குது. நம்ம வாட்டர் இல்லாமல் ஏதாச்சும் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் என்ன வேணும்? வாட்டர் வேணும். பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே என்ன வேணும்? வாட்டருங்கிறது தேவைப்படும். ஸோ நம் வாழ்வோட முதன்மை ஆதாரமாக தான் என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் இருக்குது. Water is one of the most important resource on earth. நம் பூமியில் உள்ள வளங்கள்லேயே மிக முக்கியமான ஒரு வளம்னு எதை சொல்வோம் அப்படின்னா வாட்டர் தான். ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வளங்கள். அதாவது நம்ம பூமியில் இருக்க முக்கியமான வளங்களில் இந்த வாட்டரும் ஒன்று.
All living things like small organisms, plants, animals and humans need water to survive. அதாவது சின்ன சின்ன உயிரினங்கள்ல இருந்து பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே உயிர் வாழ்கிறதுக்கு, தங்களோட வாழ்க்கையை நடத்துவதற்கு வாட்டருங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. People used water for various purpose. மக்கள் தங்கள் பல்வேறு தேவைகளுக்கு வாட்டரை பயன்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், we need water to brush our teeth. நம்ம மார்னிங் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவோம்? ப்ரஷ் பண்ணுவோம். அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது என்ன பண்ணுவோம்? ப்ரஷ் பண்ணுவோம். ஒன் டே 2 times நம்ம ப்ரஷ் பண்ணுவோம். நம்ம ப்ரஷ் பண்ணும்போது என்ன வேணும்? வாட்டர் தேவைப்படும். We need water to wash our face. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? வாட்டர் தேவைப்படும். We need water to cook our food. நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, நம்ம ஃபுட்டை குக் பண்ணுறதுக்கு வாட்டர் தேவைப்படும். We need water to wash our vessels. அதாவது நம்ம பாத்திரமெல்லாம் கழுவோம்ல, அதுக்கு என்ன தேவை? கண்டிப்பாக வாட்டர் தேவைப்படும். We need water to drink. நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. நம்ம டெய்லியும் என்ன பண்ணுவோம்? தண்ணி குடிப்போம். We should drink at least 7 to 8 glass of water daily. நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நிறைய வாட்டர் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ நம்ம குடிக்கிறதுக்காக தண்ணி தேவைப்படும். We should wash our hands by using water. We need water to wash our hands. நம்ம என்ன பண்ணணும்? ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வாட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம எவ்வளோ நேரம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும்? அட்லீஸ்ட் 20 seconds ஹேண்ட் வாஷ் பண்ணணும். எப்பப்பெல்லாம் பண்ணணும்? பிஃபோர் ஈட்டிங். We should wash our hand before eating, after use of toilets, after playing out. கண்டிப்பாக என்ன பண்ணணும்? நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கணும். எவ்வளோ நேரம் வாஷ் பண்ணணும்? 20 seconds வாஷ் பண்ணணும். Rain is one of the main source of water. மழை நீர் தான் நீரோட முக்கியமான ஆதாரமாக இருக்குது. Next one, do you know? A camel can drink 60 to 100 liters of water at a time and live without water for several days. அதாவது கேமல் இப்போ எங்கே இருக்கும்? டெசர்ட்டில் தான் இருக்கும். அங்கே டெசர்ட்டில் நிறைய தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ தண்ணி கிடைச்சப்போ கேமல் எவ்வளோ தண்ணி குடிக்கும் அப்படின்னா 60 to 100 liters ஆஃப் வாட்டர்ஸ் அது எடுத்துக்கும். அது ஒருக்கா எடுத்துக்கிச்சின்னா கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணும்? வாட்டரே குடிக்காமல் கூட அதனால வாழ முடியும். ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியுமா? ஒரே டயத்தில் 60 to 100 liters வாட்டர் குடிக்க முடியுமா? முடியவே முடியாது. அது இல்லாமல் தண்ணி குடிக்காமையும் ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஆனால் கேமல்னால அட் அ டயத்தில் என்ன பண்ண முடியும்? 60 to 100 liters ஆஃப் வாட்டரை ஒரே டயத்தில் குடிக்க முடியும். வாட்டர் இல்லாமையும் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ முடியும். World Water Day is observed on 22nd March. March 22nd அப்போ நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா வேர்ல்டு வாட்டர் டே செலிப்ரேட் பண்ணுறோம். Okay children, next let us discuss. See this picture ma. இந்த பிக்சர் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே நிறையா வைல்ட் அனிமல்ஸ் இருக்குது இந்த பிக்சரில். ஸோ இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கும். நிறையா ட்ரீஸ் இருக்குது, ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது, அதாவது ஓடை ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே என்ன பண்ணுது? தண்ணி குடிச்சிட்ருக்குது. பார்த்தாலே தெரியுதா? இங்கே ஒரு 2 குட்டி அனிமல்ஸ் இப்போ தண்ணி குடிச்சிட்ருக்கு. அதே மாதிரி எலிஃபண்ட் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது. ஜீப்ரா, டீர்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க? தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரீம் பக்கத்தில் வந்திருக்காங்க. We find animals in this picture near a water source. Why they are gathered here? ஏன் இவங்கெல்லாம் இங்கே கூட்டினாங்க? தண்ணி குடிக்கிறதுக்காக. For drinking water. Wild animals need water.
அதுக்கும் என்ன தேவை, வாட்டர் வந்து தேவை. ஹென்ஸ் தே கம் டு வாட்டர் பாடிஸ் இன் த ஃபாரஸ்ட் ஜஸ்ட் லைக் அஸ் அனிமல்ஸ் டு ட்ரிங்க் வாட்டர் வென் தே ஆர் thirsty. அனிமல்ஸும் என்ன பண்ணணும், வாட்டர் வந்து குடிக்கும். பிளான்ஸு, அனிமல்ஸு, ஸ்மால் ஆர்கானிசம் எல்லாமே என்ன பண்ணும், லைக் ஹியூமன் மாதிரி எல்லாத்துக்குமே வாட்டர் வந்து தேவைப்படும். ஸோ அனிமல்ஸுக்கு வந்து ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்கும்போது, அதாவது ரொம்ப தாகம் எடுக்கும்போது என்ன பண்ணும், ஃபாரஸ்டில் இருக்க வாட்டர் பாடிஸ்க்கு போய் தண்ணி குடிக்கும். நெக்ஸ்ட் டாபிக் போர்ட்டபிள் வாட்டர். போர்ட்டபிள் வாட்டர் மீன்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது தமிழில் குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளால் எல்லா வாட்டரையும் குடிக்க முடியுமா, முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீ வாட்டர் எடுத்துக்கோங்க, கடல் நீர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் குடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது ரொம்ப உப்பாக இருக்கும். ஸோ நம்மளால் அதெல்லாம் குடிக்கவே முடியாது. ஸோ போர்ட்டபிள் வாட்டர் மீன்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது குடிநீர் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் நோன் ஆஸ் போர்ட்டபிள் வாட்டர், அதாவது நம்ம குடிக்கிற தண்ணியை தான் என்ன சொல்கிறோம், போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் குட் டு ட்ரிங்க் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபுட் ப்ரிப்ரேஷன். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரிங்கிங் பர்பஸ்க்காகவும் நம்மளோட ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் இந்த போர்ட்டபிள் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். போர்ட்டபிள் வாட்டர் ஷுட் பி, அதாவது நம்ம குடிக்கக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃப்ரீ ஃப்ரம் டேஞ்சரஸ் கெமிக்கல், அதாவது நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள்லாம் மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அதாவது தண்ணி வந்து எப்படி இருக்கணும், எந்த கலரும் மிக்ஸ் ஆகாமல் தெளிவாக இருக்கணும். ஆர்லெஸ் அண்ட் கலர்லெஸ், அதாவது மனமும் சுவையும், எந்த மனமும் எந்த சுவையும் இல்லாமல் இருக்கணும். ஃப்ரீ ஃப்ரம் பாக்டீரியா விச் காசஸ் டிசீசஸ், அதாவது நமக்கு நோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகள் வந்து இல்லாமல் இருக்கணும். நம்மளோட ட்ரிங்கிங் வாட்டர் இப்படி தான் இருக்கணும். டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். Water is available in many natural sources, but not all the water sources are suitable for drinking. இப்போ நம்மளுக்கு தேவையான வாட்டர் வந்து நிறைய நேச்சுரல் சோர்ஸஸ், நிறைய இயற்கை ஆதாரங்கள்லேருந்து நம்மளுக்கு வாட்டர் வந்து கிடைக்கிது. ஆனால் எல்லா வாட்டரும் ட்ரிங்கிங் வாட்டராக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல, சீ வாட்டர் வந்துட்டு நம்மளால் குடிக்க முடியுமா, முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா அது ரொம்ப சால்ட்டியாக இருக்கும், ரொம்ப உப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ண முடியாது, நம்ம அதை ட்ரிங்கிங் வாட்டரை எடுத்துக்க முடியாது. ஸோ எல்லா வாட்டரும் ட்ரிங்கிங் வாட்டருக்கு சூட் ஆகாது. Water should be boiled to kill the germs in it and only then it is suitable for drinking. நம்ம எப்போவுமே வாட்டரை என்ன பண்ணணும், பாயில் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சு அப்புறம் தான் குடிக்கணும். ஏன் அப்படின்னா அதில் ஜெர்ம்ஸ் இருந்தால் நம்ம வெப்பப்படுத்தும் போது அது என்ன ஆகும், அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், அந்த வாட்டரை வந்து எடுத்துக்கணும். A few sources of water are rainwater, well, river, stream and lake. ரெயின்னா தெரியும் உங்களுக்கு, மழை. வெல் அப்படின்னா கிணறு, ரிவர் அப்படின்னா என்னது, ஆறு. ஸ்டீம் அப்படின்னா ஓடை, லேக் அப்படின்னா என்னது, குளம். Thank you, children.